100க்கு 98% ப்ராப்ளம்ஸ் வந்து பணத்தால் சால்வ் பண்ண முடியும். ஆனால் இங்கே யாருமே வந்து நல்லா இருக்கும்போது அந்த பணத்தோட தேவை புரிய மாட்டேங்குது. இப்போது எனக்கு ஒருத்தர்கிட்ட பேசினேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அவர் சொன்னார், எல்லாருமே பணம் சம்பாரிச்சிட்டா விவசாயம் யார் பண்ணுறது அப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் என்ன சொன்னேன், எல்லாருமே விவசாயம் ஆக முடியாது, எல்லாருமே பணம் சம்பாதிக்க மாட்டாங்க. நம்மளுக்கு என்ன வழி தெரியுதோ அதில் நம்ம பணம் சம்பாதிக்கிற வழியை தான் நம்ம பார்த்து சம்பாரிச்சோம்னா நம்ம வாழ்க்கையை அடுத்துக்கடுத்து நம்ம வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அன்னைக்கு வந்து அந்த பணத்தோட அருமை அவருக்கு தெரியல. இன்னைக்கு கால் வந்துச்சு, இது மாதிரி எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு வேணும் அப்படின்னு. சரி ஓகே, நீ யார்கிட்டலாம் கேட்ட? இது மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்கலாமே. நான் தெரிஞ்சு 30 வருஷமாக பழக்கம் உள்ளவங்ககிட்ட கூட நான் கேட்டு பார்த்துட்டேன். அவனும் வந்து பணம் இல்லைன்றான். இத்தனை வருஷம் ஒன்றா இருந்து கூட சுற்றி எல்லா விஷயங்களும் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பணம்னு கேட்டால் இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்கிறான். அதான் வந்து உங்ககிட்டயாச்சும் கிடைக்குமான்னு நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னா. அன்னைக்கு பணம் வேணான்னு சொன்ன ஒருத்தன் இன்றைக்கி பணம் வேணும்னு சொல்கிறான். இது ஏன் வந்து எனக்கு இது இவங்க மட்டும் இல்லை, பொதுவாக எல்லாருக்குமே தான். இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், வேலைக்கு போகிறேன், சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த பணத்தோட இன்னும் அதிகமாக நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற புரிதல் இன்றைக்கி வர்றதில்ல. என்றைக்கோ ஒரு நாளைக்கு அந்த பணத்தோட தேவை ஏற்படும் போது, ஒரு எஜுகேஷனாக இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் செலவாக இருக்கலாம், ஏதோ ஒரு சமயத்தில் அவங்க சம்பாதிக்கிறத விட கொஞ்சம் ஃபண்டு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா அன்னைக்கு தான் போய் தேடுறாங்க, பணம் வேணும் செய்யணும் தேடுறாங்க. தவிர ஆரம்பத்திலே அது தெரியுதில்ல. அது ஏன் ஆரம்பத்திலே நம்ப மாட்டேங்கிறாங்க? ஏன்னா பணத்தோட தேவை வந்து என்றைக்கு அதிகமாக தெரியுது அன்றைக்கி தான் பணம்ன்றது ரொம்ப முக்கியம்ன்றது வந்து புரிதல் வருது அப்படின்பாங்க. அன்னைக்கு வேணான்னு சொன்ன ஒருத்தன் இன்றைக்கி என்கிட்ட பணம் கேட்டுட்ருக்கான். இன்றைக்கி ஒரு பையனும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை.